எக்ஸாம் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டாலே எல்லாருக்குமே ஒரு பயம் தான் ஏற்பட ஆரம்பிக்கும். பட் இந்த நேரத்தில் நம்ம பயப்படுறதுனால நம்ம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ண விஷயத்த கூட ஒழுங்கா பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டனோ அதை நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கணும், அடிக்கடி ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். படிச்சுட்டு இருக்கையில நமக்கு ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்கும், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரலாம். நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னால நல்லா பண்ண முடியும், பாசிட்டிவா நம்மள பூஸ்டப் பண்ணிக்கணும். தூக்கத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே தரமாட்டாங்க. ப்ராப்பரா 6 to 7 hours நம்ம தூங்குனாதான் நம்ம படிச்சதை ரீகலெக்ட் பண்ணி எக்ஸாம்ல எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் அன்னைக்கு காலையில நம்ம எந்திரிச்சிட்டு ரிலாக்ஸ்டா ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு கிளம்பணும். ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் கொடுக்குற கொஸ்டின் பேப்பரை வாங்கி நல்லா டீடைலா படிச்சுட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கணும். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்றதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது நம்ம ஒழுங்கா பண்ணலையோ ஒரு பயம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப தடையாயிருக்கும். நம்ம 1 year போட்ட எஃபர்ட்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.